வணக்கம் பேனூஸ் நேயர்களே. சினிமாட்டோகிராஃபர் டைரக்டர் கேவி ஆனந்த் அவர்கள் தான் நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்காரு. சார் வந்து எப்படின்னா இஸ் அ பிராண்ட். இப்போ ஒரு ப்ராடக்ட்டை நம்ம நம்பி வாங்குற மாதிரி கேவி ஆனந்த் சார் படம் அப்படின்னா ஏசிக்காக மட்டும் தேட்டருக்குள்ளே போகாமல் கண்டிப்பாக உள்ளே போய் என்டர்டெயினும் ஆகும். இந்த எஸ்கேபிஸ்ட் தியரி, அதாவது நம்மளோட சராசரி வாழ்க்கையிலேருந்து தப்பிச்சு போய் ஒரு அழகான படத்தை பார்த்து நம்ம அப்படி மெசேஜையும் எடுத்துக்குவோம் அப்படின்ற ஒரு ஹோல்சம் பேக்கேஜ். ஆந்திரா மீல்ஸ், ஊர்கா எல்லாமே இருக்கும். டிரெக்டராக வந்து ஹவுஸ் இட் டு ஆல்வேஸ் கொலாபரேட் வித் சம்படி லைக் அ ஸ்க்ரீன் ரைட்டர்? ஏன்னா எல்லா படங்களையும் கொலாபரேட் பண்ணியிருக்கீங்க. ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ஹூ தி ஸ்க்ரீன் ரைட்டர் இஸ், பட் ஹவு டஸ் தட் ப்ராசஸ் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட்? ஃபஸ்ட் பிளாட் தான் ஃபஸ்ட்டு. எனக்கு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு கதை உருவாகிறதுக்கு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் பார்த்துருப்பீங்க, ஒரு விஷயம் பார்த்துருக்கோம், அது தூண்டுதலாக இருக்கும் ஒன்று பண்ணுறதுக்கு. எனக்கு இந்த களம்னு சொல்லுவாங்கள்ல, அது எனக்கு அதுதான். இப்போ ஸ்மக்லிங் அப்படின்றத ஃபஸ்ட் எனக்கு தோணுச்சு, அதுதான் ஆயனா உருவாச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த கேரக்டர் எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தது. இப்போ கன்ஜாயின்ட் ட்வின்ஸ் மாற்றான்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த நேஷனல் ஜியோகிராஃபியில் ஒரு 4 pages ஆர்டிக்கல் படித்தேன் கன்ஜாயின்ட் ட்வின்ஸை பற்றி. அது ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. யூத் பாலிடிக்ஸ், நானே ஒரு ஃபோட்டோகிராஃபராக, ப்ரெஸ் ஃபோட்டோகிராஃபராக கேரியர் இருந்ததுனால அதுலேருந்து வந்தது தான் கோன்னு சொல்லலாம். வாட்டர் டீசாலினேஷன்லாம் அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தண்ணி கஷ்டம் ரொம்ப இருந்தது சென்னையில். கந்து வட்டியெல்லாம் ஒரு பெரிய அது எப்போ இருக்கிற மாதிரி இஷ்யூ. ஸோ அதை பேஸ் பண்ணது தான் கனா கண்டேன். அந்த மாதிரிலாம் படம் பண்ணிவிட்டு இப்போது திடீர்னு பார்த்தோம்னா அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கும், நடுவில் லவ் இருக்கும். ஸோ ஏன் ஒய் நாட் ஒரு காதலையே மையமாக வச்சு ஒரு படம் பண்ணால் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தான் அந்த அலைகள். இந்த படம் கூட ஒருவேளை விஜய் சார் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கூட கேள்விப்பட்டோம். பட் மோர் தென் சீங் அ ஹீரோ ஹூஸ் கோயிங் டு ஆக்ட், அநேகன் படத்தில் தனுஷோட கேரக்டர் ஸ்கெட்சை வந்து எப்படி டிசைட் பண்ணியிருந்தீங்க மோர் தென் தனுஷா பார்க்காம? இந்த ரோலை யார் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஏஜ் குரூப் இருக்கும். 40-45 வயசு அதில் ஒரு ஸ்கூல் பையனாக காட்ட முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அமேரா தஸ்தூர் அவங்களுக்கு ஒரு ஸ்கூல் 14 years ஒரு ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ஒரு யூனிஃபார்ம் போட்டு போகிற மாதிரி ஒரு சீன் வருது. இப்போது இன்றைக்கி டாப் தமிழ் ஹீரோயின்ஸ் பார்த்தா யாருமே ஃபிட் ஆகாது. ஸோ வேறு நியூ கமராக ஒரு ஆள்கிட்ட போகணும். அப்படி யார் பார்க்கலான்னு பார்க்குறப்ப தான் அமேரா தஸ்தூர் வராங்க. ஸோ அது மாதிரி அதே மாதிரி தான் ஒரு 15 வயசு பையனாகவும் காட்டணும், 25 வயசு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற பையனாகவும் காட்டணும் தனுஷை. ஸோ இந்த மாதிரி ரோலுக்கு யார் பண்ணுவாங்க அப்படின்னு தேடி பார்க்குறப்போ எனக்கு தனுஷ் கரெக்டாக இருந்தார். ஸோ இந்த மாதிரி ஒரு ரவுடி மாதிரி, இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி, இந்த மாதிரி ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி. ஸோ அப்படி பார்க்குறப்போ ஒரு கரெக்டாக இருந்தார். ஸோ வென் ஃபார் ஹிம் அண்ட் இஸ் ரொமான்டிக் ஃபிலிம்ன்றதுனால தனுஷை தவிர வேறு யாரும் அந்தளவுக்கு ஒரு டீட்டெயில்டாக பண்ணுற மாதிரி சோகத்தையும் நல்லா கன்வே பண்ணேன். ஏன்னா அவரோட பழைய படங்கள் அது சொல்லுது எந்த அளவுக்கு ஒரு காதலில் ப்ரொப்போஸ் பண்ணுறதை தவிர எந்த அளவுக்கு தோல்வியை அழகாக நடிச்சிருக்கார் அப்படின்ற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு தனுஷ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வென் ஃபார் இட். சார், இப்போ நார்த் இந்தியன் ஹீரோயின்ஸ் வரும்போது இந்த லிப்ஸிங்க் ஒரு ஸ்பாட் ஆஃப் பாதராகவே இருக்குது. அது எவ்வளோ மெட்டிகுலஸாக இதில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? அது ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாதுன்னா குடும்பம் நாங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருக்கோம். பட் அது ஒன்றும் புது விஷயம் இல்லை. கடைசி நீங்கள் பின்னாடி போனீங்கன்னா ஒரு 20 வருஷம் 30 வருஷமாக அதுதான் நடந்துகிட்ருக்கு. இந்த கஷ்டத்தெல்லாம் பல டைரக்டர்ஸ் பல படங்களில் பட்டுட்டாங்க. ஸோ அதுதான். பட் எனக்கு நான் அமேரா கிட்ட பார்த்தது இந்த எக்ஸ்பிரஷன் தான். ஷீ இஸ் வெரி குவிக். நான் ஒரு விஷயம் சொன்னால் உடனே அதை பிடிச்சிப்பாங்க, ரொம்ப ஷார்ப்பாக பண்ணுவாங்க. இப்போது அநேகன் செட்டில் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் எங்கேயாச்சும் டயர்டாக இருந்துச்சு அவங்களுக்கு ஃபிசிக்கலி அண்ட் எமோஷ்னலி? நான் பேசிக்காக நான் பயங்கர சோம்பேறி. என் அம்மா கூட பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் ஷூட்டிங் கிட்டிங்களேன்னு வச்சுங்களேன், எல்லாமே பெட்லேயே தான் இருக்கும். எல்லாமே படுத்துட்டு இப்போ லேப்டாப் எல்லாமே அங்கேயே இருக்கும். படம் பார்க்குறது அப்படி படுத்துட்டு பார்ப்போம், சாப்பிட்றதும் படுத்துட்டு அந்த மாதிரி தான். எங்கள் அம்மா எதாவது திட்டினாங்கன்னா, அந்த சினிமா கேமரா மட்டும் உனக்கு தெரியலன்னா நீ எதுக்கும் லாய்க்கில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் திட்டுவாங்க. அது அந்தளவுக்கு ஒரு சோம்பேறி. நமக்கு பிடிச்ச விஷயம்னு ஒன்று வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், அப்போது ஐ டோன்ட் நோ, இது பிளான் பண்ணி பண்ணுறதில்ல. அதாவது நான் மெயினாக எடுத்துக்கிற விஷயம்னா தெரிஞ்சு ஒரு தப்பை பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். தெரியாமல் தப்பு இருக்கலாம், எந்த படத்துலையும் இருக்கலாம், நான் பண்ண படங்களில் இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கும். தப்பு பண்ண அது இல்லை, தெரியாமல் செஞ்சுருக்கலாம். அந்த தப்பு தெரிஞ்சே இது தப்புன்னு தெரிஞ்சுட்டே பாஸ் பண்ண போகிறது தான் ரொம்ப தப்பான விஷயம்னு நினைக்கிறேன். At some point of time, did you feel that இந்த ஷாட்டை இப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்னு சினிமாட்டோகிராஃபர் might have been gracious enough to accept your thought, பட் அந்த மாதிரி எப்பயாச்சும் தோணித்தா அநேகன் ஒர்க் ஸ்பாட்டில்? இல்லை சினிமாட்டோகிராஃபர்னா ஒரு டைரக்டரோட வேலையே என்னென்னா, அது வேறு தொழில், நம்ம ஒதுங்கி நிற்கலான்ற விஷயம் இல்லை. இட்ஸ் மோர் லைக் அ மேஸ்திரி கைண்ட் ஆஃப். ஒரு கட்டட வேலை நடக்குது, பெயிண்ட் வேலை நடக்குது, எல்லாம் இருக்குது. அது அந்த கதையமைப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்கக்கிட்ட சொல்லி அவங்களோட திறமையை வாங்குறது தான் ஒரு நல்ல டைரக்டரோட வேலைன்னு நினைக்கிறேன். என்னை மீறி ஒரு தப்பு தப்பு நடந்தால் அதுக்கு நான் தான் முதல் காரணம், அப்புறம் தான் கேமராமேன் காரணம், அப்புறம் தான் மியூசிக் டைரக்டர் காரணம், எல்லாமே. ஏன்னா கேப்டன் ஒரு டைரக்டர் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுறாரு. ஸோ ஒரு தப்பு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு மியூசிக்லேயோ இல்லையோ
சினிமாட்டோகிராஃபியில் ஒரு கட்டிங்கில் எடிட்டிங்கில் ஒரு தப்பு நடக்குதுன்னா யார் ஐ கான்ட் ப்ளேம் எனி ஒன். அப்போ நீ தானே அது ஓகே பண்ண, எல்லாம் நல்லது நடந்தது தானே, எல்லோரும் நீங்கள் நல்லதுன்னு சொன்னீங்கன்னா அந்த டெக்னீஷியன்ஸ் போகும், ஏதாவது தப்பாக இருந்தது தானே அது டேரக்டருக்கு தான் வரும். சார், ஃபில்ம் மேக்கிங் இஸ் அபவுட் கொலாபரேஷன்ஸ். கன்சிடரிங் த கொலாபரேஷன்ஸ் தட் யூவ் கம் அக்ராஸ், இன்னும் வேறு டைப் ஆஃப் பீப்புளோட ஒர்க் பண்ணுன்ற மாதிரியான ஆசை மைண்டில் இருக்கா, இல்லை யூ ஸ்டிக் டு யுவர் கம்ஃபர்ட் ஜோன் அண்ட் மேக் பெட்டர் ப்ராடக்ட்ஸ்? இல்லை, இட்ஸ் நாட் அ கம்ஃபர்ட் ஜோன். ஏன்னா அவங்களாம் வந்து என் கூட சண்டை போடுறாங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ புதுசாக ஒருத்தர்கிட்ட லிரிக் ரைட்டர்கிட்ட போகிறோம், ஒரு ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறாரு, நம்ம வந்து இது சரியில்லைன்னா அவங்க உடனே இதுவாகிடுறாங்க. ஸோ அதனால் எனக்கு என்னை மறுக்கிற ஆளுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். மறுக்கிற ஆளுங்க இப்போ வந்து இது சரியில்லை அது சரியில்லை அந்த கம்ஃபர்ட் இருக்குது என்கிட்ட. ஹாரிஸ் ஜெயராஜ் இருக்குது, ஆண்டனி கிட்ட இருக்குது, சுபா கிட்ட இருக்குது. நான் பண்ணுற தப்பை சுட்டி காட்டுறதுக்கு அவங்களுக்கு இருக்குது. அவங்க எதாவது தப்பு பண்ணாங்கன்னா நான் ஒரே ஃப்ராங்காக சொல்கிறதுக்கான ஒரு உரிமை இருக்குது. அந்த கம்ஃபர்ட் இருக்கிறதுனால தான் ஒர்க் தான். ஒரு படம் பண்ணுறதே கதை சொல்கிறதுக்கு தான் சார். ஸோ அநேகனோட கதை வந்து மேஜராக என்ன தாக்கமாக இருக்கும்? வாட் எமோஷன் வி வில் கெட் வென் வி ஆர் வாக்கிங் அவுட் ஆஃப் தி தியேட்டர்? எனக்கு வந்து இப்போது நாங்கள் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாங்கள்லாம் இதை பண்ணோம் அதை பண்ணோம் அப்படின்னு சொல்கிறதோட நாங்கள் தப்பாக பண்ணியிருந்தானே படம் பார்த்துட்டு இப்போ நான் பேசுகிறதுல ரொம்ப வேலி கூத்தாக இருக்கும். அப்படி இல்லாமல் எல்லாருமே ஒரு விஷயம் கன்வே பண்ணணும் தான் பண்ணுறோம், யாரும் தப்பாக பண்ணல. அப்படி பண்ணுறப்போ இந்த படத்தில் வந்து ஒரு லவ், இந்த காதலோட வலி இருக்குது பார்த்தீங்களா, காதலோட சுகமும் சரி காதலோட வலியும் சரி இந்த படத்தில் பல இடத்துல பரவி இருக்குது. ஸோ அதுக்காக ஒரு நல்ல மியூசிக், ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக், ஒரு நல்ல வசனம், ஒரு நல்ல சினிமாட்டோகிராஃபி, நல்ல ஆர்ட் டைரக்ஷன், ஒரு இதெல்லாம் செஞ்சு ஒரு வீடு கட்டியிருக்கோம். அது எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நாங்கள் நினச்சிட்ருக்கோம். அதுக்கு மேலே நீங்கள் தான் பார்த்து அதை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்கள் தான் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் சார். இன்றைக்கி ஆடியன்ஸ் வந்து பயங்கர தெளிவாயிட்டாங்க, எல்லாருக்கும் தெரியுது. ஏன்னா படங்கள் தான், அதுதான் கருத்து கணிப்பு. உடனே நான் படத்தை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு எல்லாருமே they want to talk about it. Everybody is a film critic today. So more than putting a spot of bother, ஒரு கமர்ஷியல் பாட் பாய்லராக எல்லாருக்கும் போய் சேர்ற ஒரு நல்ல படம் உங்களால் கொடுக்க முடியும். ஸோ அந்த நம்பிக்கையோட ஆடியன்ஸ் தான் பாஸ், அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. அவங்க தான் வந்து ஒரு நல்ல சினிமா வர்றதுக்கும் அதுக்கும் அவங்களோட வழிகாட்டுதல் தான் இருக்குது. இப்போ ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு பிடிக்கலன்னா அது இண்டஸ்ட்ரியே மாறும். ஒரு விஷயத்தை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு ஓகே இந்த மாதிரி படம்லாம் இண்டஸ்ட்ரியில் பிடிக்காது. இப்போ நீங்கள் எதாவது ப்ரொடியூசர் போய் கதை சொன்னால் கூட பாரு அந்த படம் இப்படி பண்ணாங்க அவங்க சரியாக போகல அப்படின்ற மாதிரி மாறும். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன் ப்ளே தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சாதாரண கதையே இல்லாத ஒரு விஷயத்தை கூட ஒரு ஸ்க்ரீன் ப்ளேயில் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக உட்கார வைக்கிற மாதிரி பண்ண முடியும். நான் கம்ப்ளீட்டாக ரொம்ப திக்கான ஒரு ஸ்டோரியை கூட சரியாக பண்ணலன்னா ஆடியன்ஸை உட்கார மாட்டாங்க. ஸோ அவங்க தான் பாஸ், அவங்க தான் வந்து சினிமா எப்படியாப்பட்ட சினிமா வரணும்னா ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நம்ம சினிமாவில் என்ன பார்த்தா நம்ம தமிழ் சினிமாவில் தான் இவ்வளோ வித்தியாசமான ஸ்கிரிப்ட்ஸ்லாம் வருது. பாருங்கள், ஒரு படத்துக்கும் பெரிய வித்தியாசம். ஒரு நடுவில் கொஞ்சம் காணும் ஸ்பீட்ஸா இப்போ இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டோட்டலாக சூதுக்கவும் அதெல்லாம் ரொம்ப வெரி திகதண்டா, டோட்டலி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ். அதே சமயத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா கத்தி மாதிரி ஒரு படம் முருகதாஸ் கிட்டேருந்து டோட்டலி எல்லாம் ஒரு நல்ல கான்ட்ராஸ்ட் இருக்குது. கான்ட்ராஸ்ட்னால் இந்த சென்ஸ் நல்ல படம் வந்து ஆடியன்ஸ் ரெடி டு கோ அண்ட் சீ. எனக்கு கோலிஸோட ரொம்ப பிடிச்சிருந்தது. சின்ன பசங்களை வச்சு பண்ணால் கூட அதில் பெரிய ஹீரோ இல்லை எதுவும் இல்லை. அந்த பொண்ணு வந்து கண்ணாடி போட்ட பொண்ணுக்கு அந்த அளவுக்கு அந்த பொண்ணு வந்து போய் அடிக்கும்போது நம்ம கிளாப் பண்ண வேண்டியது. இட்ஸ் அ கமர்ஷியல் ஃபிலிம், பட் ஆனால் அது வந்து அது ஒரு ரியலிஸ்டிக் டச் இருந்தது. ஆடியன்ஸ் அந்த எமோஷனை தூண்டி விடுற மாதிரி இருந்தது. உங்கள் படம் எங்களுக்கு ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் வித் செலிப்ரேஷன் அண்ட் ஆல்சோ சம்திங் தட் வி கெட் அவுட் ஆஃப் இட். ஸோ அதனால் நீங்கள் தான் சொல்லுங்கள், நான் சொல்லுங்கள். நாங்கள் சொல்கிறோம் பிகாஸ் வி பிலீவ் இன் தட் அண்ட் தட்ஸ் வாட் வி காட் அவுட் ஆஃப் யுவர் ஃபிலிம்ஸ். ஸோ அநேகன் உங்களுக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்கணும், நிறைய நிம்மதியை கொடுக்கணும், இன்னும் நிறைய நல்ல படங்கள் பண்ணணுன்ற அந்த ஒரு வெறியையும் தூண்டணும். இந்த படத்தை பார்த்துட்டு நாங்களும் ஒரு சூப்பர் ஆர்வத்தோட லவ்வில் இறங்குறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் சார். அநேகன் சும்மா கன்னா தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய ஒன்ஸ் அகேன் யூ நோன் ஃபார் நம்பர்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். நானும் அதுதான் நம்புகிறேன். எனக்கு ஒரு நல்ல படம் பண்ணன்ற ஒரு சந்தோஷம் இருக்குது, ஒரு திருப்தி இருக்குது. அதே ஆடியன்ஸ் கிட்ட ஒன்று எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ சார்.